ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானல் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவு மல்லி எடுத்திருக்கேன். மல்லியை நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. நான் கொட்டி வச்சுட்டேன். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயில் துவரம்பருப்பு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 பெருங்காய கட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா நம்ம பொரித்து அதையும் நம்ம எடுத்து இந்த பிளேட்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்காங்க. அதையும் நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து அதையும் நம்ம ஆற வச்ச பிளேட்லேயே எடுத்து மிளகாவை போட்டுக்கலாங்க. நான் எல்லா மிளகாவையும் எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஆறணும். இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அந்த துவரம்பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பருப்பு வேகிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஆறின பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோங்க. எல்லாத்தையுமே நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். ஆறின பொருளெல்லாம் போட்டுட்டேன். இப்போ நம்ம அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நைஸாக நம்ம அரைக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கமகமன்னு வாசனையோடு இருக்குங்க சாம்பார் பொடி. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் வீடும் மணக்குங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்காங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுட்டு 1 கப்பு வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து போட்டு இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். தக்காளி பழம் 2 நார்மல் சைஸு, அதையும் நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி தக்காளி வதக்கிக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு நம்ம அரிஞ்சு வச்சதை போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. பருப்பு திறந்து பார்ப்போம் எப்படி வெந்து வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையுமே பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம காய் வதக்கணும் இல்லைங்களா, அதில் நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் வீட்டு குழம்புத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேங்க. நம்ம வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி 1/4 டீஸ்பூன் போடுறேங்க. கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து நான் கரைச்சி ஊற்றிருக்கேங்க. தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கொதிக்கும் போது நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த மாங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதித்து மாங்காய் வேகணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுக்குங்க. குழம்பும் நல்லா கொச்சிருக்கு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாங்க. சுவையான சாம்பார் கம வாசத்தோட சூப்பராக இருக்குங்க. செம வாசனையாக இருக்குங்க. சாம்பார் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேங்க. சாம்பார் வச்சதை நல்லா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும்.
எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பொடி அரைச்சி பாருங்கள். அரைச்சி சாம்பாரும் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.